அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த சித்தர்கள எப்படி கண்டுபிடிப்பதுன்ற தலைப்பில பேசும்போது, முதல் சித்தர்கள்னா யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்தம் என்பது மனம்னு அர்த்தம். கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி கண்மூடித்தனமா போயிட்டுருக்கக்கூடிய மனத, யோகம், தவம் சொல்ற அந்த கடிவாளத்த கொண்டு தன்வயப்படுத்தினவங்க தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் எப்பவுமே ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. காடு, மலை, குகை இப்படி அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால எந்த உருவமும் எடுக்க முடியும். எந்த மாதிரியான மனிதர்க்குள்ளேயும், எந்த மாதிரியான விலங்குகளுக்குள்ளேயும், பறவைகளுக்குள்ளேயும் இது பண்ண முடியும். அங்க அது மூலமா மாறி அவங்களால ஏதாவது மக்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இந்த சித்தர்கள் அஷ்டமா சித்துக்கள பெற்றவங்க. 8 விதமான சித்திகள்னு சொல்லலாம். ஒண்ணு அனிமா. அவங்க அணு போல ரொம்ப சிறிய உருவத்தில உலா வருவாங்க. மகிமா, மலை போன்ற பெரிய உருவம் எடுத்து அதிலயும் உலா வருவாங்க. லகிமா, இது உடம்ப லேசா செஞ்சு தண்ணி மேல நடக்கிறது. அ கால் பட்டா அப்படியே காற்று மாரி அவங்க விரைஞ்சு விரைந்து அவங்க செல்றது. அடுத்து கரிமான்றது ஐம்புலன்கள ஆளுகைக்கு ஆட்படாமல் இருத்தல். அதாவது என்னன்னா, அந்த அ ஐம்புலன்களையும் அவங்க அடக்குனவங்கன்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு சித்தி பெற்றவங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பிரார்த்தி. தான் என்ன நினைக்கிறாங்களோ, அந்த உருவத்தையும் அது எந்த மாரி நினைக்கிறாங்களோ, அந்த மாரி அடைய முடியும். அது பிரார்த்தி. பிரகாமியம்னு சொல்லிட்டு அடுத்தது. தன் நினைப்பு வலிமையால் அனைத்தையும் படைக்கும் ஆற்றல். அவங்களோட நினைப்பினாலேயே எல்லாத்தையுமே அசைக்க முடியும். நம்ம பல படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி. ஈச்சத்துவம்னா, பார்க்குறவங்க எல்லாருமே அ வணங்குற மாதிரி இவங்க தன்னுடைய தோற்றப்பொழிவு கொண்டு வச்சிருப்பாங்க. பார்த்தோனயே நம்ம கையெடுத்து கும்பிடணும்னு போல தோணும். நம்மளால எதையுமே அங்க பேச முடியாது. அடுத்து 8வதா இருக்கிறது வசித்துவம். உலகம் முழுவதையும் தன்வயப்படுத்தும் ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அதனால சித்தர்கள் இது எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயும் வித்தையும் இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது பரகாய பிரவேச யோக சித்தின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருந்தது. இவங்க காயக்கல்பத்த உண்டு தம் உடல வலிமையா வச்சிருக்கிறவங்க. எப்பவுமே சாகா நிலை பெற்றவர்கள் சித்தர்கள். எத்தகைய அரிய சக்திகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக என்னைக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. அது மாரி சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க சித்தர்களாகவே இருக்க மாட்டாங்க. மக்கள் நன்மைக்காகவே அவங்க பெரிதும் இது பண்ணவங்க. அதே மாரி சித்தர்கள் யோகம், ஞானம், மருத்துவம், வானவியல் ஜோதிடம், மந்திரம், ஜால வித்தை எல்லாத்துலயுமே இவங்க வல்லவர்கள். இவங்களுக்கு தெரியாத கலைகளே இல்ல. இவங்க ஆயக்கலைகள் 64களிலும் தேர்ச்சி பெற்றவங்க. அது மட்டும் இல்லாம சித்தர்கள் ரொம்ப ஒரு புரட்சியாளர் சொல்லலாம். சமூக சீர்திருத்தவாதிகள்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இவங்க உருவ வழிபாட்ட ரொம்ப கண்டித்தார்கள் இவங்க. ஏன்னா, சடங்கு சம்பிரதாயங்கள எதிர்த்தாங்க. அது சடங்கு சம்பிரதாயங்கள் மூட பழக்கவழக்கங்கள மட்டும் தான் எதிர்த்தாங்க. ஏற்றத்தாழ்வு எதுலயும் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சாங்க. அப்போ இவங்க புரட்சியாளர் தானே! இப்ப இறைவன் ஒருத்தன் தான் சொன்னாங்க. சாதி இழிவுகள அவங்க எதையுமே அவங்க இது பண்ணல. அதெல்லாம் சாதி இழிவுகள் கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாரி போலி சாமியார்கள தோல் உரிச்சு காட்டுனவங்க. இவங்களுடைய சித்தர்கள நம்ப தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ப அந்த சித்தர்களுடைய நிலைக்கு நம்ம உயரணும். அப்போ சுயநலம் இல்லாத நம்ப வாழ்க்கைய கடைப்புடிச்சுட்டு வந்தோம்னா, நம்ம சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு சித்தர்கள் யாரு? எப்படின்றது நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நம்மளோட குடும்பம், நம்மள பத்தியான நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கிறது கண்டிப்பா அரிது. அப்போ பொது நலத்தோட வாழும்போது சித்தர்களுடைய தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். அடுத்தடுத்து நம்ம சித்தர்களுடைய ஒவ்வொரு 15 சித்தர்களுடைய கதைகள பார்ப்போம். அவங்கள பத்தியான வல்லமை, அவங்களுடைய இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தொடர்ச்சியா என்னுடைய பதிவுகள பார்த்துட்டு வாங்க. அத உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.